ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸின ஃப்ரூட் மாஸ்டர் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது I8 Unlimited Skill Fruit சீசன் 1 எபிசோட் 11. இப்போ அந்த எல்ஃப் வந்துட்டு அந்த ஸ்டோனை வச்சு மயாஸ்மா மூலியமா மான்ஸ்டர் இந்த இடத்துக்கு வர வச்சுட்டு இருக்கான். எங்க லேண்டை நான் திருப்பி எடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். ஆர்கோஸ் அந்த மான்ஸ்டரை வச்சு சிட்டியை தான் டைரக்டா அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். லீனா அந்த ஃபாரி ஸ்டோனை உடச்சிருந்தா. பட் அதுக்குள்ள அவன் ஒரு பெரிய விக்கெட் டிராகனை கடைசியா சமன் பண்ணியிருந்தான். லீனாவும் பயந்து கையெல்லாம் நடுங்கிக்கிட்டே, டெராண்டினா உன்னோட ஸ்ட்ரென்த் எனக்கு தேவை, சேர்ந்து நம்ம இதை தோக்கடிக்கலாம் அப்படின்னு வா சொல்றா. சரி அப்படின்னு டெராண்டினாவும் ஒத்துக்கிறா. மக்கள் அந்த கத்ரீட்டலுக்குள்ள பேரியருக்குள்ள இருக்கிறதுனால இப்போதைக்கு சேஃபா இருந்துட்டு இருக்காங்க. இந்த பேரியருக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஃபாரி ஸ்டோன் தானே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க பார்த்தா இந்த ஃபேரி கிங் புக்ல சொன்னதுதான் நடக்குது. ஈவல் மான்ஸ்டர்ஸ் இங்க படையெடுத்து வந்தப்போ ஃபேரி கிங் தனியா அவங்க கூட ஃபைட் பண்ணாரு. நம்மளை காப்பாத்த ஒரு ஹீரோ வருவாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. ஹேட்டா அவளோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தடுத்துக்கிட்டு இருக்கா. யுவானா அவனோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பீஸ் ஆக்குறான். அவங்க மேஜிக் அதிகம் யூஸ் பண்ணாதீங்க, டயர்ட் ஆயிருவீங்க அப்படின்னு யுவான் சொல்றான். பட் இது ஜாலியா இருக்கு அப்படின்னு ஃப்ளவர் ஹேட் சொல்றா. அந்த விக்கெட் டிராகன் இன்னும் சிட்டியவே தான் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை எப்படி நம்ம ஸ்டாப் பண்ண போறோம் அப்படின்னு யுவான் கேட்கவும் அதை அவங்க தான் பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி அவ பாக்குறா. டெராண்டினா அதை நீ 5 செகண்ட்ஸ் தட, அதுக்குள்ள என் ஸ்வாட் பவரை நான் ரெடி பண்ணிடுவேன் அப்படின்னு லீனா சொல்றா. இறந்து கிடக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணி டெராண்டினா வந்து ஒரு மான்ஸ்டர் கிரியேட் பண்றா. கண்டிப்பா இது கொஞ்சம் செகண்டுக்கு தாங்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அவ அந்த டிராகனை கட்டி போடுறா. அதோட கழுத்து வீக்காதான் இருக்கும்னு சொல்லி டக்குன்னு லீனா போயிட்டு அதோட கழுத்தையே அட்டாக் பண்றா. லீனா அது கழுத்தை டேமேஜ் பண்ணிட்டா. சூப்பர் அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. ஆர்கோஸ் வந்து சிரிச்சிட்டு இருக்கான். பார்த்தா அந்த விக்கெட் டிராகனை தொட்ட எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்கா மெல்ட் ஆகுற மாதிரி அதுகிட்ட டிக்கே கர்ஸ் இருக்கு. லீனா மட்டும் அதை தொட்டிருந்தான்னா இந்நேரம் உருகி இருப்பா. வீக்கான ஸ்பாட வச்சலாம் இதை டிஃபீட் பண்ண முடியாதுன்னு ஆக்ரோஸ் சொல்றான். அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த டிராகன் கூட இப்ப தன்னை அவன் ஃபியூஸ் பண்ணிக்கிறான். அத்தினாவோட டிஸ்ட்ரக்ஷனை இந்த இடத்துல இருந்தே பார்த்து ரசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டிராகனை யூஸ் பண்ணி எல்லா இடத்தையும் அவன் வெடிக்க வச்சிட்டு இருக்கான். ஆர்கோ ஸ்கில் என்னவா இருக்கும்னு ஃப்ளவர் ஹேட் புக்ல தேடி பாக்குறா. அவனோட ஸ்கில் ஒரு பொசிஷன் டைப்பா தான் இருக்கும். அவனை கொண்டுட்டாலே அந்த டிராகனை தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே திரும்பவும் யூஸ் பண்ண முடியாது, எப்படியாச்சும் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணு லீனா சொல்றா. அப்ப மான்ஸ்டர்ஸை சமன் பண்றது இவனோட ஸ்கில் இல்லைன்னா அந்த டிராகனை நீ உன் ஸ்கில் மூலியமா சமன் பண்ணல, அப்ப வேற ஏதோ பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஃப்ளவர் ஹேட் பார்க்கவோ ஃபர்ஸ்ட் ஒன்ன கொல்றான் அப்படின்னு சொல்லி ஃப்ளவர் ஹேட் அவன் டார்கெட் பண்றான். ஃப்ளவர் ஹேட்டா அந்த டிராகனோட ஃபயரை தன்னோட ஃபயரை யூஸ் பண்ணி தடுக்கிறா. பட் அந்த டிராகனோட பவர் ரொம்பவே அதிகமா இருக்கு. டக்குன்னு யுவான் வந்து ஃப்ளவர் ஹேட்டை காப்பாத்திருக்கான். பட் அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட கரை கிட்ட வந்துட்டாங்க. ஸோ ஃபைட்ல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி ஃப்ளவர் ஹேட் வருத்தப்படுறா. லீனா அண்ட் டெராண்டினா ஃபைட் பண்ண போனா திரும்பவும் அந்த டிராகன் பிரத்தை யூஸ் பண்ண போது டெராண்டினா மான்ஸ்டர்ஸ் டெட் பாடியை வச்சு அதை வந்து தடுக்கிறா. லீனா ஒரு ஸ்வாட் டெக்னிக்கையே ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணி அதை தடுத்துட்டு இருக்கா. லீனாவோட ஸ்வாட் டெக்னிக்காலேயே அதை தடுக்க முடியல. பட் அதை சைட்ல தள்ளி விட்டதுனால அவ தப்பிச்சிருந்தா. வீக்கான பூச்சிங்க தப்பிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றதை பார்க்கும்போது எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆர்கோ சிரிச்சிட்டு இருக்கான். முன்ன இருந்த விக்கெட் டிராகனை என்னால தொடக்கூட முடியல, பட் இப்போ நான் இதை டேமேஜே பண்ணியிருக்கேன். என் ஸ்வாட் கண்டிப்பா அந்த டிராகனை கட் பண்ணும் அப்படின்னு சொல்லி லீனா வந்துட்டு ஃபுல் பவர்ல ரெடியா நிற்கவும் அவ கூட இருக்கிற அந்த குட்டி யூனிகான் வந்து இதை பார்த்துக்கிட்டே இருக்கு. லீனா தைரியமா அந்த டிராகன் பிரத்தையே கட் பண்ணலாம் அப்படின்னு போறா. அப்ப இந்த யூனிகான் வந்து லீனாவை ப்ரொடெக்ட் பண்ணி அவ கூட அது மெர்ச்சாயிருது. நான் இந்த லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் வாக்க கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லுது. அந்த யூனிகானோட மெமரிஸ்லாம் லீனாக்கு தெரிய ஆரம்பிக்கி. ஃபேரி கிங்கும் யூனிகானும் சேர்ந்து தான் அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் வரட்டி அடிச்சிருப்பாங்க. இன்டெரக்டா நமக்கு காமிக்கிற டீடைல் இப்போ லீனா வந்துட்டு ஒரு எல்ஃப் மாதிரி மாறுதா. ஆர்கோஸோ பார்க்க எல்ஃப் மாதிரி இருப்பான். எங்க லேண்டை திரும்ப எடுக்க வந்திருக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருப்பான். இப்ப லீனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகவும் ஈஸியா அந்த டிராகனோட கையை வெட்டுறா. ஸ்வாட் சைன்ட் இவால்வ் ஆயிட்டாளா, பட் இது அவளோட பவர் மாதிரி தெரியலையான்னு ஃப்ளவர் ஹேட் பாக்குறா. இது பிளெஸிங் ஆஃப் த ஃபேரிஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு டெராண்டினா ரொம்பவே ஷாக் ஆகுறா. எதனால அந்த 2 ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க சிஸ்டரும் எதையோ பார்த்துட்டு இருக்கா. எப்போ இந்த லேண்டில் டிசாஸ்டர் நடக்க போகுதோ அப்போ ஃபேரி கிங் தன்னோட சோல்ஜர்ஸ்க்கு விங்ஸை கொடுப்பாரு. இது அந்த லெஜண்ட்ஸ்ல சொல்லப்பட்ட ஸ்டோரி மாதிரியே இருக்கேன்னு டெராண்டினா பாக்குறா. புது ஸ்வாடோ விங்ஸோ கிடைச்சிட்டா என்னை தோக்கடிக்க முடியும்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆர்கோஸ் வந்துட்டு திரும்பவும் அட்டாக் பண்றான். மின்னல் வேகத்துல இப்போ அவன் மூவ் ஆகி அந்த டிராகனை திரும்பவும் வெட்டியிருந்தா. அவ இப்ப ரொம்பவும் ஓவர் பவர்டா இருக்காளே, நான் அந்த ஃபைட்டை கிட்ட போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ளவர் ஹேட் ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கா. பட் ஆல்ரெடி நீங்க டயர்டா இருக்கீங்க, கிட்ட போனா ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு யுவான் சொல்றான். பறக்கிறது எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு, பட் இந்த பவரை எப்படி யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி என் மைண்ட்ல இருக்கு. யாரோ என் மைண்ட்ல இருந்து எனக்கு இது சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு லீனா யோசிக்கிறா. அவன் அட்டாக்ஸ் எல்லாம் டேச் பண்ணி ஈஸியா ஆர்கோஸியா போயிட்டு அவ அட்டாக் பண்றா. ஃப்ளவர் ஹேட் உண்மையிலேயே அந்த இடத்துல கிட்ட வந்து ஃபைட்டை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஒரு குட்டி பீஸ்ட் அவ கூட இருந்துச்சு, அதை எங்க காணோன்னு ஃப்ளவர் ஹேட் யோசிக்கிறா. விக்கெட் டிராகன் கூட நான் மர்ஜ் ஆகுறது தான் பெர்ஃபெக்ட் பிளான். இது எப்படி இப்போ ஃபெயிலியர் ஆக போகுது? இல்ல என்னோட மிஷன் இவா கூட ஃபைட் பண்றதுல அத்தினாவை டெஸ்ட்ராய் பண்றது அப்படின்னு அந்த டிராகன் பிரத்தை கத்திரீட்டல் பக்கமா அவன் திருப்புறான். பார்த்தா லீனா வந்துட்டு அந்த டிராகன் பிரத்தையே 2 துண்டா வெட்டியிருந்தா. திரும்ப நான் பிளாஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் ஆர்கோஸ் சொன்னா. இல்ல இது இதோட முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அவ ஸ்வாட அந்த டிராகன் மேலவா வைக்கிறா. கிட்டத்தட்ட ஹோலி மேஜிக் பியூரிஃபிகேஷன் மேஜிக் மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும். அந்த டிராகனோட மயாஸ்மா அப்படியே காணாம போகுது. அந்த டிராகன் ஏதோ கல்லு மாதிரி
மாதிரி ஆகி இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த லேக் கொள்ளையே விழுந்துருக்கு. அந்த ஸ்வாட் செயின்ட் அவள் உண்மையிலேயே அதை தோக்கடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி டரண்டினா ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கா. ஒரு சின்ன பொண்ணுக்கிட்ட நான் தோத்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லி ஆர்கோஸ் இப்போ டென்ஷனில் இருக்கா. ஆனால் இது எப்படி பாசிபிள் நம்ம யோசிக்கவும், உனக்கு தெரிஞ்ச உண்மை எல்லாத்தையும் ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லி லீனா கேட்குறா. இவளுமே அந்த லேடிக்கு கீழே தானே சர்வ் பண்ணிட்டு இருந்தா. ஸ்வாட் செயின்ட் அவேக்கனிங் ஆவான் ஹோலி சிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்குமா, என்ன அதுக்கு அவள் யூஸ் பண்ணிக்கிட்டாளா, அந்த ஹோலி சிஸ்டரோட பேச்சை நான் கேட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்கோஸ் யோசிக்கிறான். ஆன் சிஸ்டரோட ரிவெஞ்சை நான் முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஆர்கோஸ் டெலிபோர்ட் ஆகுறான். அவன் போன இடத்துல ஏதோ ஒன்று விழுது. ஜெய்ஸ்டோன் லீனாவும் இப்போ டயர்டா இருக்கா. விங்ஸ் எல்லாம் போய் அவ திரும்பவும் நார்மல் ஆகுறா. எனக்கு இப்பதான் புரியுது, நீயும் என் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணிருக்கல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு லீனா அந்த யூனிகான்ட்ட சொல்றா. ஃப்ளவர் ஹேட் அவளோட அந்த மேஜிக் புக் ஸ்கில்லை யூஸ் பண்ணி இவங்க 2 பேரையும் ஹீலிங் பண்றா. அழகான லேடிஸ் உடம்புல தழும்பு வந்துடக்கூடாது பாருங்க, அதான் அவங்கள ஹீலிங் பண்ணு ஃப்ளவர் ஹேட் சொல்லவும், உங்களால ஹீலிங் பவரையும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டா, அது இந்த லேக்கோட மிராக்கல், என்னோட பவர் இல்லை அப்படின்னு அவ சமாளிக்கிறா. சூப்பரா ஃபைட் பண்ணீங்க, உங்க மேல நான் பெட் பண்ணது சரிதான் சொல்லவும், யார் கூட பெட் பண்ணீங்கன்னு கேட்டா யுவான் கூட அப்படின்னு வா சொல்றா. நான் இதுல பெருசா எதுவும் பண்ணல, லீனா தான் எல்லாத்தையும் பண்ணான வா சொல்லவும், நீ இல்லாம என்னால இதை தனியா பண்ணிருக்க முடியாதுன்னு லீனா சொல்றா. டெராண்டினா என் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லீனா சொல்லவும், டெராண்டினாவும் ஹாப்பி ஆகுறா. இங்க நம்ம ஹீரோ இன்னும் விடாம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ சாப்பிட கூட போலையேன்னு சொல்லி ஐலா நம்ம ஹீரோக்கு சாப்பாடு அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கா. சரி சாப்பிட்டுட்டு வாங்க தூங்க போலாம் அப்படின்னு ஐலா கூப்பிட்டா. இல்ல நான் இன்னும் ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சரி தேவைப்பட்டா சொல்லுங்க, இன்னும் பீஸா கொண்டு வரேன் அப்படின்னு ஐலா சொல்றா. நம்ம ஹீரோக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்வாட செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி மோனிகா எங்க குழம்பி போய் அவங்க அப்பா கிட்ட அட்வைஸ் கேட்கறா. ஒரு பர்சன் எந்த மாதிரி இருக்கானா அவனோட ஸ்வாடம் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. லைட்டை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டாதான் அவனுக்கான ஸ்வாட அவனால மேக் பண்ண முடியும். அவன் தான் அவனோட கோல்னா, நீ இந்த டவுன்ல இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு அவர் சொல்றாரு. இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது. எல்ஃபு ஃபேரி கிங்கு அந்த யூனிகான்னு சொல்லி எல்லா டீட்டெயிலுமே நமக்கு நெக்ஸ்ட் எபிசோடில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஆர்கோஸ் அப்படிங்கிறவனை அனுப்புனதும் இந்த ஹோலி சிஸ்டர் மாதிரி தான் தெரியுது. என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.